விஜய் அதிமுகவில் சேர்ந்தால் திமுக வீழும். எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை நடைமுறையிலாகுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழக அரசியலில் கூட்டணி என்ற வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. திமுகவும் அதிமுகவும் தத்தம் கூட்டணிகளை பற்றிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள போதும் அவை இன்னும் முழுமையாக உறுதியாகவில்லை. எந்த நேரமும் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என அரசியல் சூழ்நிலை காட்டுகிறது. இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஒரு தனியார் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் விஜய் தலைமையிலான தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என தெரிவித்தார். இவர் கூறிய கருத்துகள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவரது கருத்துப்படி திமுக அரசவை பதவியில் இருந்து கீழே இறக்க வேண்டும் என எண்ணும் கட்சிகள் விஜயின் தாவேகா, நாம் தமிழர், சீமான் உள்ளிட்டவை தங்கள் வேறுபாடுகளை புறக்கணித்து அதிமுகவுடன் கைகோர்க்க வேண்டிய நேரம் இது என்று அவர் வலியுறுத்தினார். அதற்குடன் பாஜகவுடன் கூடியுள்ள அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, நான் கடவுளை நம்புகிறேன், எனவே அது நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக கூறிய அவர், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கிறது, வெற்றி பெற்றால் தனித்து ஆட்சி அமைப்போம் என்றும் வலியுறுத்தினார். கூட்டணி அரசை தொடர்பான சர்ச்சைகள் ஊடகங்களால் உருவாக்கப்பட்டவை என்றும் பாஜகவிற்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பியதன் மூலம் மக்கள் மனதில் எதிர்மறை எண்ணம் விதைக்கப்பட்டது என்றும் திமுக மீது குற்றம் சாட்டினார். அமமுக கட்சி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு குறித்து கேட்கப்பட்ட போது காலம்தான் பதில் சொல்லும் எனவும் எதுவும் மறுக்காமல் கூறிய பழனிசாமி, தினகரனின் அமமுக கட்சியுடன் இணைவை பற்றிய ஆவலுக்கே இடமளித்தார். மாறாக ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவாரா என்ற கேள்விக்கு அது ஒருபோதும் நடக்காது என மறுத்தார். அவர் இன்னும் அதிமுகவுக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே அதிமுகவின் கூட்டணிக்கான அழைப்பை நிராகரித்த தாவேகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இப்போது இணைவார்களா என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆனால் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும் இக்கட்சிகள் பாஜக அங்கமாக இருக்கும் அதிமுக கூட்டணியில் சேர்வது சாத்தியமா என்பதில் சந்தேகம் நிலவுகிறது. அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது போல பழனிசாமி நம்பும் விஜய் கூட்டணியின் யதார்த்தம் எப்படி அமையும் என்பதை வரவிருக்கும் நாட்கள் மட்டும்தான் பதிலளிக்க முடியும்.